மின்னல் பிளக்கும் கருமேகங்களின் நடுவில் வானத்தில் மிதக்கும் மலைகள் மீது உடைந்து கொண்டிருக்கும் கல் பாலத்தின் ஓரத்தில் மைலோ பிடித்துக் கொண்டிருக்கிறான். அப்போது பொன்னொளி வீசும் சிறிய டிராகன் லூமா ஒளிரும் தங்கச்சாவியை பிடித்தபடி மேகமூட்டத்திலிருந்து மேலே பறக்கிறது. பாலம் சிதறத் தொடங்குகிறது. கற்கள் மேகங்களில் விழும்போது மைலோ முன்னோக்கி பாய்கிறான். லூமா அவனை சுற்றி பறந்து தொலைவில் ஒளிரும் மிதக்கும் தீவை காட்டுகிறது. அவர்களின் பின்னால் புயல் காற்றால் உருவான அரக்கன் மேகங்களில் இருந்து எழுந்து அவர்களை துரத்துகிறது. தங்கச்சாவி திடீரென ஒளிர்ந்து லூமாவை அந்த தீவினை நோக்கி இழுக்கிறது. மைலோ வானில் மிதக்கும் கற்கள் மீது ஓடுகிறான். குளிர்ந்த புயல் காற்று அவனை தாக்குகிறது. கடைசி கல் உடைந்து போகிறது. மைலோ பாய்ந்து தீவின் ஓரத்தை பிடித்துக் கொள்கிறான். அவன் மேலே ஏறும்போது சாவி பறந்து பெரிய மரத்தில் உள்ள கிறிஸ்டல் கதவை நோக்கி செல்கிறது. கதவு மெதுவாக மூடத் தொடங்குகிறது. மைலோ ஒளிரும் புல்வெளியை கடந்து ஊடி சாவியை பூட்டில் நுழைக்கிறான். பிரகாசமான ஒளி வெடிக்கிறது. புயல் அரக்கன் மின்னும் தூளாக கரைகிறது. தீவு மேகங்களுக்கு மேல் எழுந்து பொன்னான சூரியோதய ஒளியில் மிதக்கிறது. லூமா மைலோவின் தோளில் அமர்ந்து இன்னும் பிரகாசமாக ஒளிர்கிறது. கீழே உடைந்த பாலம் ஒளியால் மீண்டும் உருவாகிறது. அமைதியான வானத்தை நோக்கி சிறுவனும் சிறிய டிராகனும் நிற்கிறார்கள். அவர்களின் அடுத்த சாகசத்திற்கு தயாராக.